திஸ் பேக் வில் சேவ் அரவுண்ட் 22K. நான் நம்ப முடியுமா? அப்போயே சொன்னேன் நான், பேக் ட்ரெக்கிங் பேக் மாதிரி எடுத்துகிட்டு போய்க்கலாம், ட்ராலியே 3.5 kg வருதுன்னு. நாங்கள் தான் பேக் எங்கேயோ போகுது. ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டு காயத்ரி. பர்ஃப்யூம் தான் நினைக்கிறேன். பார்த்தீங்களா, செல்லத்துக்கு ஒன்றுமே தெரியல. ஸோ கைஸ், செம்ம கூத்தாயிடுச்சு. ஏர்போர்ட்டில் யாராச்சும் வந்து பார்த்திங்கன்னா இப்படி பேக்கை திறந்து போட்டு அங்கே பாருங்கள் என் துண்டு பனியனு எல்லாம் இருக்குது பார்த்தீங்களா. எதனால் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா அப்படி ஒரு புக் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ செக்இன் பேக்குனால் வந்து ட்ராப் பண்ணுற பேகு, கேபின் பேக்குனா ஏர்போர்ட்டுக்குள்ளே எடுத்துகிட்டு போகிற பேக். அது தெரியாமல் நாங்கள் எக்ஸ்ட்ரா 7 kgக்கு 5700 அப் அண்ட் டவுன் எல்லாம் புக் பண்ணி நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா செக்இன் பேக் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். சரி, இப்போ ரோல் ஆகுது பார்த்தீங்களா, கேபின் பேக்கு. ஸோ கேபின் பேக்குங்கும்போது அந்த மாதிரி ஸ்மால் சைஸ் பேக்கு ஆர் அந்த ட்ரக் பேக்குங்குவாங்களா, அந்த மாதிரி தான் எடுத்துகிட்டு போகணும். ஸோ இப்போ எங்களுக்கு பேக் இல்லாத குறைனால பேக் எடுத்துகிட்டு வந்து இப்போ மாற்றிட்டு இருக்கிறோம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு எங்கே இருக்கிற ஒரு பேக் ஒரு நெசசரி திங்ஸ் எல்லாத்தையும் வச்சுருக்கோம். இப்போ எனக்கெல்லாம் வைக்கிறதுக்கு ஒன்றா இதில் வைக்கணும், அப்படின்னா இன்னொரு பேக் வந்தக்கப்புறம் தான் வைக்கணும். ஸோ மேடம் எவ்வளோ வெயிட் இருக்குது? 5.7. டைம் வந்து பார்த்தீங்கன்னா அரவுண்டு 9 கிட்ட ஆக போகுது. ஸோ 9:30 கிட்ட ரேப்பிடோ நான் வந்துடுவாங்க. வந்தாங்கன்னா பேக்கெல்லாம் மாற்றிட்டு அங்கே வெளியில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லோரும் வெயிட் பண்ணுறாங்க, அவங்கக்கிட்ட இந்த ட்ராலியை கொடுத்து விடணும். ஸோ கைஸ், இந்த பேக் வந்துருச்சு. திஸ் பேக் வில் சேவ் அரவுண்ட் 22K. நான் நம்ப முடியுமா? ஃபுல் டீட்டெயிலாக சொல்கிறேன் உங்களுக்கு. அப்போயே சொன்னேன் நான், பேக் ட்ரெக்கிங் பேக் மாதிரி எடுத்துகிட்டு போய்க்கலாம், ட்ராலியே 3.5 kg வருதுன்னு. நாங்கள் தான் பேக் எங்கேயோ போகுது. ஆனால் நாங்கள் இருந்துக்கிட்டு ட்ரெஸ்ஸு கிளஞ்சிரும்னு சொல்லிட்டு இப்போ இந்த 2 பையை ரிட்டர்ன் கொடுக்க போயிட்டுருக்குறோம். ஸோ கைஸ், நாங்கள் எங்களோட 2 லக்கேஜ் அவர்கிட்ட இருக்குது. டன் வித் இமிக்ரேஷன். ஆமாம், செக்யூரிட்டின்னு போட்டிருக்காங்க பாரு. அந்த பேக்கில் என்னென்ன இருக்குது, பெல்ட்லேருந்து எல்லாத்தையும் கழட்டி வைக்கணும். ஒரு வழியாக வந்து பார்த்திங்கன்னா பேக்கெல்லாம் செக் பண்ணியாச்சு. ஹலோ கைஸ், வெல்கம் டு G2 Vlogs. ஆக்சுவலி இப்போ நாங்கள் எங்கே இருக்கோன்னா வந்து லைட்டாக கெஸ் இருக்குங்களா, இப்போ நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சென்னை ஏர்போர்ட்டில் இருக்கோம். ஸோ பாலி போக போகிறோம். இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா பாஸ்போர்ட்டுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாம் நான் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி வாங்கணும், அதுக்கு எவ்வளோ டிலே ஆச்சு, அதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டோம், அதுக்கப்புறம் ஃப்ளைட் டிக்கெட்ஸ் அதோட விளாக்ஸ் எல்லாம் போட்டிருப்பேன். அதுக்கப்புறமேட்டு பேக்கிங் விளாக்ஸ் போட்டிருப்பேன். பேக்கிங் விளாக்லேயே வந்து பார்த்திங்கன்னா நான் சொல்லியிருப்பேன், இந்த மாதிரி ட்ராலியோட வெயிட்டே வந்து 3.5 kg வருது, ஸோ எக்ஸ்ட்ரா வெயிட் ஆட் ஆன் பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரிலாம் எல்லாம் சொன்னேன்ல. ஸோ எக்ஸ்ட்ரா ஆட் ஆன்லாம் பண்ணி அரௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா 5700 கிட்ட வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா ஆட் ஆன் கொடுத்துருக்கோம். ஸோ 5700 எக்ஸ்ட்ரா ஆட் ஆன் கொடுத்துமே வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்ததுக்கப்புறம் எங்களுக்கு இருக்கிற பெரிய இஷ்யூ என்ன ஆச்சுன்னா வந்து அது ட்ராலியோட சைஸ் வந்து ரொம்ப பெருசாக இருக்குனாங்க. 7 kgக்குள்ளே தான் இருந்தது, பட் சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக இருக்குங்கிறதுனால அந்த சைஸ் அலோடு இல்லைன்ட்டாங்க. ஃப்ளைட்டில் உள்ளே எடுத்துகிட்டு போக முடியாது, ஏன்னா மேலே வைக்க முடியாதுங்கிறதுனால உள்ளே எடுத்துகிட்டு போக முடியாதுன்ட்டாங்க. ஸோ அதனால் வந்து அது சைஸோட பிரச்சனைனால 11K கிட்ட ஸ்பெண்ட் பண்ணுங்கிறாங்க. அதாவது சென்னை டு பாலிக்கு 11K அண்ட் தென் பாலி டு சென்னை வரத்துக்கு 11K. ஸோ 22K வந்து பார்த்திங்கன்னா ஸ்பெண்ட் பண்ணணும். நாங்கள் ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா 5700 எக்ஸ்ட்ரா பே பண்ணியிருக்கோம். அது எதுக்குன்னா வந்து எக்ஸ்ட்ரா கேரி ஆனுக்கு 7 kg. ஸோ நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா செக்இன் அண்டு கேபின் பேக்கேஜ்னு சொல்லிட்டு 2 இருக்குது. செக்இன்னா நான் உள்ளே எடுத்துகிட்டு போகிறதுன்னு நினச்சிட்டேன். அதுக்கப்புறமேட்டு தான் தெரிய வருது செக்இனுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ட்ராப் பண்ணுறது, அதாவது ஃப்ளைட்டில் முன்னாடி அனுப்பிச்சுடுறது. கேபினுங்கிறதா உள்ளே எடுத்துகிட்டு போகிறதா. ஸோ அது ஃப்ளைட்லேயே கொஞ்சம் டீட்டெயில்ஸாக இருந்தது டிக்கெட்லேயே. நாங்கள் அதை கொஞ்சம் செக் பண்ணால் மட்டும் அட்லீஸ்ட் கேரி ஆன் பண்ணும்போதாச்சும் கொஞ்சம் யோசிச்சிருக்கணும். சரி ஓகேன்னு சொல்லி 5700 கிட்ட ஸ்பெண்ட் பண்ணி இங்கே வந்து பார்த்திங்கன்னா இப்படி ஒரு இஷ்யூ ஆயிடுச்சு. ட்ராலியோட சைஸ் வந்து அதிகமாக இருக்குங்கிறனால. ஸோ 11K இதுக்காக கொடுக்கணுமா, டக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா 11K கொடுத்துடலாமாங்கிற மாதிரி யோசிச்சிட்டேன். ஏன்னா என்ன பண்ணுறது, இவ்வளோ தூரம் வந்துட்டோமேன். பட் நல்ல வேலை வந்து பார்த்திங்கன்னா வெளியில் ரிலேட்டிவ்ஸ் இருந்திருந்தாங்க. அதுக்கப்புறம் நாங்களும் கொஞ்சம் யோசிச்சு அதுக்கப்புறம் அக்காட்டேருந்து பேக் வந்து டன் சேவ் பண்ண சொல்லி அப்புறம் இங்கே வந்ததுக்கப்புறமேட்டு வெளியிலேருந்து பேக் உள்ளே வாங்கிக்கலாம், அது ஒரு இஷ்யூ கிடையாது. உள்ளேருந்து ட்ராலியை வெளில அனுப்பிச்சிக்கலாம். ஸோ பேகை வர சொல்லி நாங்கள் அதுக்கு தான் முன்னாடியே வந்துட்டோம். அரௌண்ட் 8 o'clock வந்து பார்த்திங்கன்னா சென்னை ஏர்போர்ட் ரீச் ஆனதுனால வந்து பார்த்திங்கன்னா இந்த கொஞ்சம் டைம் இருந்தது எங்களுக்கு. இல்லைனா கண்டிப்பாக இந்த டைம் இருந்திருக்காது, 11K ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி தான் இருந்திருக்கும். ஸோ கொஞ்சம் முன்னாடியே வந்ததுனால வந்து பார்த்திங்கன்னா டைம் இருந்தது. பேகை வர வச்சு ட்ராலியில் இருக்கிறதெல்லாம் பேக்கில் மாற்றணும். ஆக்சுவலி நான் முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா ட்ராலியில் வேணாம் பேக்கில் வச்சுக்கலாமா நிறையா யோசித்தேன்.
நாங்கள் 2 பேருமே யோசிச்சுட்டு அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா சரி வேணாம், நம்ம ஏன் பேக்கில் வச்சுனா எல்லாம் கலைஞ்சிருங்கிறதுனால ட்ராலி ஓகேங்கிற மாதிரிலாம் பேசி, ஏன்னா ட்ராலியே 3.5 kg வருதுங்கும் போது நிறையா யோசிச்சுட்டு சரி பரவாயில்ல போன்னு சொல்லி எக்ஸ்ட்ரா ஆட் ஆனும் பே பண்ணி இங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆடானுக்கு யூஸ் இல்லாமல் போயிடுச்சு. ஏன்னா நாங்கள் 2 பேரும் அந்த ட்ரெக்கிங் பேக்கில் வைக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா 6 kg தான் வந்தது. அரௌண்ட் 12 kg தான் இப்போ எங்ககிட்ட கரண்ட்டாக இருக்கிறதே. பட் நாங்கள் 21 kgக்கு பே பண்ணியிருக்கோம். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? ரொம்ப கவலைக்கிடமான நிலைமையாக இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுறது? அதனால் வந்து பார்த்திங்கன்னா நல்ல வேலை அட்லீஸ்ட் இப்போயாச்சும் 22,000 கையை விட்டு போணுச்சு வந்து சேவ் பண்ணோம். ஸோ 200 ரூபாயில் 22,000 சேவ் பண்ணி இப்போ அந்த பேக்கில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையுமே நாங்கள் உள்ளே வச்சாச்சு. இதில் ஒரு பெரிய ஹைலைட் என்ன தெரியுமா? நாளைக்கு நாங்கள் வந்து மலேசியாவில் வந்து ஒரு 9 hours லே அவுட் இருக்குது. எங்கடா அந்த 9 hours லே அவுட் இந்த பேக்கையும் தூக்கிட்டு சுற்றணுமேனு யோசிச்சேன். ஏன்னா ஃப்ளைட்லனா ஆப்வியஸாக கையில் தானே இருக்கும். என்ன நினச்சான்னு தெரியல, ட்ராப் பண்ணும்போது ஃப்ளைட்டு ஃபுல்லாக இருக்குது, நீங்கள் வேணால் ஃப்ரீயாகவே நான் உங்களுக்கு வந்து பேக்கை வந்து உள்ளே அனுப்பிடுறேன் ஓகேவான்னு கேட்குறான். இதை தாண்டா நாங்கள் முன்னாடியே கேட்டோன்னா நோ ரெஸ்பான்ஸ். ஸோ ட்ராலி வந்து 11K கொடுக்க வேண்டியதை சேவ் பண்ணி கடைசியில் இப்போ வந்து பார்த்திங்கன்னா பேக்கை வந்து ஃப்ளைட்லேயே அனுப்பிச்சிட்டோம். ஸோ ஒரே ஒரு பேக், இந்த பேக் இருக்குது பார்த்தீங்களா, இதை மட்டும் கையில் வச்சுருக்கோம். மீதி எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா உள்ளே அனுப்பிட்டோம். இப்போ நாங்கள் கேட்டுக்கு வெயிட் பண்ணிருக்கோம். 12:10 வந்து பார்த்திங்கன்னா பாலி போகிற ஃப்ளைட்டு, மலேசியா போகிற ஃப்ளைட்டு. ஸோ அதுக்காக இங்கே வெயிட் பண்ணிட்டுருக்குறோம். டைம் வந்து பார்த்திங்கன்னா அரவுண்டு 11:40 கிட்ட ஆகிருக்கு. ஸோ இங்கே வந்துட்டு சப்பாத்தி சாப்பிட்டுட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா வெயிட் பண்ணிட்டுருக்கோம் கைஸ். இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கான அனௌன்ஸ்மெண்ட் வந்துட்டுருக்குது. ஸோ இதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த ஒரு சைஸுக்கு உண்டான பேக் இருந்தால் ஓகே, இல்லைன்னா வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா பே எங்கேயும் பண்ணுற மாதிரி இருக்குன்னாங்க. ஸோ ஃப்ளைட்டு புக் பண்ணும்போதே வந்து பார்த்திங்கன்னா அந்த கரெக்டாக நம்ம பார்த்து அந்த பேக்கேஜுக்கான ஃபேர் கரெக்டாக தான் நம்ம போட்டிருக்கோமா, இந்த வெயிட்டு தான் எடுத்துகிட்டு போகிறோமோங்கிறத கொஞ்சம் யோசிச்சுக்கோங்க. இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா கேட்டுக்கிட்ட வெயிட் பண்ணியிருக்கோம். அண்ட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா உள்ளே அனுப்ப ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா Zone 3, அதனால் இன்னும் வெயிட் பண்ணிகிட்ருக்குறோம். ஃப்ளைட் இதுதான். இதில் தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா மலேசியா போக போகிறோம். ஸோ இங்கே அப்படியே உள்ளே போய் இதில் போய்க்கலாம். Zone 3 இதுதானே ஃபஸ்ட் டைம் ஃப்ளைட்டு? என்ன 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 யோசனையாக இருக்கா? அதாவது என்ன ஒன்றும் பயப்படாத, நான் இருக்கேன், நான் பார்த்துக்கிறேன். நான் பார்த்துக்கிறேன், ஒன்றும் கவலைப்படாத, பயப்படாத, சரியா? நம்ம கூப்பிட்டாங்க AK-01 இங்கே இருக்கு பாரு. ஆனால் ஹிந்தியில் போட்டிருக்காங்க. ஹிந்தி தெரியுமா? பிலா பீத்தா அப்படி தான் அது பிளிங்க் ஆகிட்டு இருக்கிறதுன்னு பிலா பீத் பார்த்தியா போர்டிங். ஸோ அப்போது இன்னும் 10 நிமிஷத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பர்த்டே. ஸோ பர்த்டே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளைட்டில். ஸோ ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா வானத்தில் இருப்போம்னு நினச்சோம் கரெக்டாக. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இப்போ லேண்ட்லேருந்து வானத்துக்கு பறக்க போகிறோம், ஃப்ளைட்டில் இருக்கும். ஒரு வேளை இனிமேல் உன் பர்த்டே பண்ணிட்டு எல்லாமே அப்படியே உச்சத்தில் அப்படியே பறந்துக்கிட்டே இருப்பீங்களோ? இருக்கலாம். மலேசியா வரணும். Small items under the seat in front of you. Thank you. So guys, உள்ளே வந்துட்டோம். இன்னும் 5 minutes more for her birthday. ஃப்ளைட்டில் வந்து நாங்கள் கொண்டாட போகிறோம். Happy birthday to you. Happy birthday to Gayatri. என்ன என்ன நினைக்கிறீங்க? பர்த்டே அதுவுமா வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃப்ளைட்டில் இருக்கீங்க. ஹாப்பி பர்த்டே. என்ன ஒரே கூச்சமாக ஃபீல் பண்ணுறீங்களா? ஒரே ஷையாக இருக்கா? So guys, we are in the AirAsia flight and it's her birthday today. Excuse me sir, we are ready for takeoff. Sit upright please. The metal tip into the buckle and tighten the belt by pulling on the buckle strap. To unfasten, lift the metal flap.
ஹாப்பி பர்த்டே. Thank you. பர்ஃப்யூமா? பர்ஃப்யூம் தான் நினைக்கிறேன். சே, நான் எவ்வளோ ஒரு வெள்ளந்தியாக இருக்கேன் பார்த்தியா? நான் பர்ஃப்யூம்னு நினச்சேன். சரக்கு தான். இன்னும் எல்லாம் புதியாத பேராக இருக்கு. தமிழ்நாடு வர வரைக்கும் சாப்பாடை மறந்துடணுமோ? ஸோ கைஸ், இவளோட பர்த்டே முன்னிட்டு இவளுக்கு வந்து பார்த்திங்கன்னா விண்டோ சீட்டு கிடச்சிருக்கு. எதனாலனா, என் பக்கத்தில் ஒருத்தர் உட்காந்துட்ருக்கார்ல, அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் இருந்தால் பரவாயில்ல, அசைல் இருந்தால் பரவாயில்லங்கிறதுனால அவராக கேட்டு உங்களுக்கு நமக்கு விண்டோ சீட்டு கொடுத்துட்டாங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இது உங்கள் பர்த்டே முன்னிட்டு இப்படி விண்டோ சீட்டு கிடைக்கவும்? ஆண்டவனாக பார்த்து செய்யலாம். ஓகே, எனிவே வி காட் திஸ் விண்டோ சீட். ஸோ கைஸ், அட்லாஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இப்போ நாங்கள் அப்படியே தூங்க போகிறோம். இங்கே இருந்து கிளம்புனது வந்து பார்த்திங்கன்னா 12 மணி. ஆனால் அங்கே நாங்கள் ரீச் ஆகிறது போது 6 மணி. ஸோ இங்கேருந்து 3 hours கிட்ட மலேசியாவுக்கு இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா டைம் டிஃப்ரென்ஸ் வருது. ஸோ கைஸ், இந்த வீடியோ இதோட முடிச்சிடறோம். பல கஷ்டங்கள் தாண்டி விண்டோ சீட் கிடைக்கும் ஹாப்பியாக இருக்குது. எக்ஸ்ட்ரா பே பண்ணாமல். அண்டு மெயினாக வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளைட் ட்ராவல் பண்ணுறீங்கன்னா ட்ராலி கன்ஃபார்மாக எடுத்துகிட்டே போகாதீங்க. அது மிகப்பெரிய டேஞ்சர் உங்களுக்கு. இந்த vlogலேயே நான் நிறையா புண்பட்டது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அண்ட் இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். டாட்டா பை பை கைஸ்.